பேரழிவு ந இப்ப நாங்க இருக்கக்கூடிய பகுதியிலயும் வந்து எங்கள சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து நெறைய பெரிய அழிவுகள். இப்ப நான் சொல்லியிருந்தேன் இல்லையா உங்ககிட்ட ஒரு ஊர் முழுதா அழிஞ்சு போச்சுன்னு. கிட்டத்தட்ட இது இங்க இருந்து ஒரு 15 கிலோமீட்டருக்கு உள்ளால தான் அந்த இடம். ஆ அப்படி கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கிறது தான். குறிப்பிட்டு இந்த இடம் மட்டும் தான்னு சொல்லக்கூடிய அளவுல இல்ல. நெறைய இடங்கள் பாதிக்கப்பட்டுருச்சு. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச அளவுல கிட்டத்தட்ட 50% மேல எல்லா இடங்களுமே மாதிரி பாதிக்கப்பட்ட இடங்கள் தான். அதிகமா பாதிக்கப்பட்டது, அதிகமா உயிரிழப்புகள் ஏற்பட்ட பகுதின்னு சொன்னா கண்டி மாவட்டம். அடுத்ததா மாத்தளை, கண்டி, ரம்புக்கல அந்த ஊர் அழிஞ்சது வந்து கண்டி மாவட்டத்துக்கு உள்ளால தான் வரும். நுவரெலியா வந்து எதிர்பார்க்கவே இல்லாத அளவுக்கு வெள்ளம். அந்த அளவுக்கு வெள்ளம் வந்திருந்தது. நுவரெலியா வந்து மலைநாடுன்னு சொல்றதுனால, நெறைய மண் சரிவுகள் அந்த இடத்துல தான் நடந்திருக்குது. நுவரெலியாவுல தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி போக்குவரத்து பாதைகள் எல்லாமே முற்றுமுழுதா போச்சுன்னு சொன்னேன் இல்லையா? என்னன்னா, அ அந்த பாதைகள் குறுகிய பாதைகள். பெரிய வண்டியெல்லாம் போகக்கூடியதா இருக்காது. மலையில வந்து அவ்ளோ அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனா அழகு ஆபத்தானதுன்னு சொல்ற மாதிரி, அது முழுசாவே போயிருச்சு. முக்கியமான நகரங்கள்னு சொன்னா இந்த நகரங்கள் தான். ஒரு சிலர் வந்து இந்த சந்தர்ப்பத்த, அ ஒரு சாப்பாடு பார்சல கொண்டு போயிட்டு ஒருத்தர்ட்ட கையில குடுத்துட்டு, அவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்து அத போடுறது. இங்க பாதிக்கப்பட்டவங்க யாருமே வந்து காசு இல்லாம பிச்சைக்கார அந்த ரேஞ்ச்ல இருந்து வந்தவங்க இல்ல. எல்லாரும் நல்ல ம், விதமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வாகனம், உண்டை எதுவுமே இல்லாம போச்சு. ஒரு சிலர் ம். வந்து கத்துறாங்க. எங்களுக்கு இதெல்லாம் தந்துட்டு ஃபோட்டோ எடுக்காதீங்கன்னு சொல்ட்டு. சோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ் ஓகே. போடக்கூடாதுன்னு நான் நெனைக்கிறேன். நீங்க சமைக்கிறத வீடியோ எடுங்க. அத போடுங்க. நான் ம். இத செய்றேன். இன்னொருத்தரும் அத செய்யட்டும்னு. ஆனா நீங்க அத கொண்டு போயிட்டு குடுக்குறப்போ அவங்களோட முகத்த காட்டி அந்த ஃபோட்டோ போடாதீங்க.